கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் 27 முதல். இல்லை, இது அவங்க இதிலே சொல்லிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து. அந்த கருத்தை முதிர்ச்சியற்ற கருத்து அப்படிங்கிறது நாங்கள் சொல்லலை, அவங்களுடைய தலைமையே அதை சொல்லியிருக்கு. அதனால் அதை சார்ந்து நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். இல்லை, அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதை கண்டிச்சிருக்காரு. அதனால தான் அவர் கூட இருக்கின்ற அவருடைய தலைமையில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மூலமாகவும் ஒரு கண்டன ஒரு செய்தியையும் மக்களிடம் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு நான் பார்க்கிறேன். தேசிய கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் மது விலக்குன்னு வந்தால் தேசிய கொள்கை வேணும்னு சொல்கிறீங்க. இது முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. சரி, இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா ஏற்கனவே நம்முடைய துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நல்ல விஷயம் தானே அவருமே சொல்கிறது, ஒன்றும் தப்பு கிடையாது அதில். ஸோ அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இது நடக்குதே தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். அதான் என்னோட கருத்தாக பார்க்கிறேன். திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். திருப்பதி லட்டு விவகாரத்துல நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னும் லட்டு பிரச்சனை ஓய்வியா? இன்னும் லட்டு பிரச்சனை ஓய்வியா? அவர் மீதான நடவடிக்கை எடுத்து கட்சி விவகாரம்